பிரியமானவர்களே, சங்கீதம் 90 12வது வசனத்தில் இப்படியே நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 90ஆம் சங்கீதம் மோசேயின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. மோசே தான் சங்கீதத்தை பாடினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மோசே 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 40 ஆண்டுகள் பார்வோனினுடைய அரண்மனையில் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக வளர்க்கப்பட்டவர். 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே தன் மாமனார் எத்திப்போருடைய ஆடு மாடுகளை வைத்து கொண்டு வனாந்திரத்தில் இயற்கையை பற்றி கற்றுக்கொண்டவர். 40 + 40 80. அதுக்கு பிற்பாடு 40 ஆண்டுகள் இந்த மக்களை எகிப்தின் அடிமத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டு வனாந்திரத்தை நடத்தினவர். 120 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த மோசே சொல்லுகிறான் பாருங்கள். இது அருமையான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும் பாருங்கள். எங்கள் நாட்கள் எல்லாம் கோபத்தாலே போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை நாங்கள் கழித்து போட்டோம் சொல்கிறோம். அப்போது அவனுடைய பார்வையிலே இந்த ஆண்டுகள் எப்படி போகிறது என்று பாருங்கள். அதோடு மாத்திரம் இல்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி எங்களை காலையில் அவனுக்கு கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறார். அதையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தேவரை எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற அந்த மோசே தான் சொல்கிறான், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களுடைய நாட்களை நாங்கள் காணும்படியாக அந்த அறிவை எங்களுக்கு நீ போதித்தரணும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை, we have to count our days, அறிவை எங்களுக்கு போதித்தரணும்னு சொல்கிறான் பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஞான இருதயம் உள்ளவர்களாக நாம் மாறினால், ஞானம், தேவனை பற்ற அறிவு, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது தான் ஞானம். அந்த ஞானத்தால் நம்முடைய இருதயம் நிறைந்திருக்க வேண்டும், நம் மனது நிறைந்திருக்க வேண்டும். அந்த அறிவை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சத்துவம் என்ன, இதெல்லாம் நாம் அறிந்து ஞான இருதயம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், அந்த ஞான இருதயம் உள்ளவர்கள் என்பதற்குடைய அடையாளம் என்ன? எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். அப்போது நமக்குள்ளே அந்த ஞானம் இருதயம் வருகிற பொழுது நம்முடைய நாட்களை நம்ம எண்ண முடியும். எத்தனை வருஷம் நம்ம வாழணும், எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்பதை நாமே டிசைட் பண்ணிக்க முடியும். நாம் சொல்லுகிறபடி ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று தான் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான். ஸோ அவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்குற பொழுது அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் தேவனை பற்றி அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து தேர்ச்சி அடைந்து ஞானத்திலே பெருகி நம்முடைய இருதயம் தேவனுடைய ஞானத்தால் நிறைந்திருக்க பண்ணுவோம் என்று சொன்னால், ஞான இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம் என்று சொன்னால், நம்முடைய ஆயுசு நாட்களை நாமே தீர்மானிக்க முடியும். நாம் எவ்வளவு நாட்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தை சொல்லுகிறோமோ அவ்வளோ நாட்கள் நம்மை வாழ வைப்பார். அவ்வளோ நாட்கள் நம்ம பூமியிலே வாழ்வோம். நல்ல சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய கருத்தில் தான் நம்முடைய நாட்கள் இருக்கிறது பாருங்கள். ஏனென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்த அந்த ஞானம் நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது பாருங்கள். அதனால தான் சொல்கிறான், உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த ஒரு நாளை போல ஒரு ராஜாவும் போல இருக்கிறது சொல்கிறான். அப்போது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்களை எண்ணக்கூடிய அறிவை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால், நாம் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதன்படி நம்ம வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும். அந்த நாட்களிலெல்லாம் நாம் மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் துன்பத்தின் கண்ட வருஷங்களுக்கு நிகராய் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு ஞான இருதயத்தை கொடுக்கும்படி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் சங்கீதம் 90 12ஆம் வசனத்தை தியானித்திருக்கிறோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு போதிதரன்னு சொல்லி சங்கீதக்காரன் மோசே சொன்னதை நாங்கள் வாசித்தோம் ஆண்டவா. அந்த 120 ஆண்டுகள் வாழ்ந்த மோசே தான் அந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறான் பாருங்கள் ஆண்டவரே. ஆகவே எங்களுக்கும் அப்படிப்பட்டதான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் உம்மை பற்றி அறிகிற அறிவிலே வளரவும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் அதன் மூலம் ஆண்டவரே எங்கள் நாட்களை நாங்கள் எண்ணவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.